ஹலோ பட்டோஸ்! இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புஜ்ஜி இலரா அப்படிங்கிற ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா நண்பா, தொடர்ந்து குழந்தைகள் கடத்தப்படுறாங்க. கிடைக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா, பிணமாவும் அந்த குழந்தைங்களுக்கு இதயமே இல்லாமயே இருக்கு. இவ்வளவு கொடுமையான விஷயத்த செய்ற சைக்கோ கில்லர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது, அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம ஒரு தரமான ட்விஸ்டிங் நடக்குது. அந்த கொலைகாரன புடிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் நடக்குது. அச்சச்சோ! என்னடா ஆச்சுன்னு பார்த்தா, அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்ட கொண்டு வந்து வச்சா, கிளைமாக்ஸ்ல நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தரமான வேற லெவல் ட்விஸ்ட் நண்பா. இந்த கொலைகாரன பார்த்தோம்னா, கிளைமாக்ஸ்ல நம்மளுக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கும். நண்பா, இந்த மாரி கிரைம் த்ரில்லர் படம்லாம் உங்களுக்கும் பிடிக்கும்னா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு டாக்டர் கிளினிக்ல இருந்து வேலை முடிச்சுட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, அவரோட பைக்க மறிச்சு நின்னு ஒரு கருப்பு மாஸ்க் போட்டவன் அவர ஒரே அடியா தலையில அடிச்சு கொலையே பண்ணிடுறான். இப்ப நம்மளுக்கு கேஷவ்ங்கிற ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் காட்டுறாங்க. அவர் ஃபேமிலியோட பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு ஊருக்கு ஷிஃப்ட் ஆயி வந்திருக்காரு. அவர் வண்டியில வரும்போதே அந்த ஊர்ல தொடர்ந்து குழந்தைகள் கடத்தப்படுறாங்க அப்படிங்கிற நியூஸ கேட்டுட்டே வர்றாரு. அந்த ஊர்ல எஸ்ஐயா இருக்க ரஃபிக்குங்கிறவர் தான் இவருக்கு வீடு ஷிஃப்ட் பண்ண எல்லாமே ஹெல்ப் பண்ணோம்னா, கேஷவோட ஒய்ஃப் அனு சொல்றாங்க, "இங்க பாப்பாக்கு ஸ்கூல் சேர்க்கணும். நல்ல ஸ்கூலா இருந்தா கேட்டு சொல்லுங்க ரஃபீக்னா." "சரிங்க மேடம்னா, மேடம்லாம் கூப்பிடாத, அக்கான்னு கூப்பிடு." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே க்ளோஸா பழகுறாங்க. நம்ம எஸ்ஐ பார்த்தீங்கன்னா, ஸ்காலர்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்கூல் சார். அங்க இருக்க ஹெட் மிஸ்ட்ரஸ் எனக்கு தெரியும். அவங்கள்ட்ட பேசியிருக்கேன். நீங்க போய் பாருங்கன்னா, நம்ம கேஷவும், அனுவும் அவங்க குழந்தைய கூப்பிட்டுட்டு அங்க போறாங்க. அந்த மேடம் ஒண்ணும் பிரச்சனை இல்லங்க. நான் அட்மிஷன் போட்டுக்கிறேன்டா. நம்ம அனு சொல்றாங்க, "படிப்புல கொஞ்சம் வீக்கா இருப்பா. கொஞ்சம் அவள தனியா கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கன்னா." "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இனிமே அவ எங்க வீட்டு பிள்ளை மாரி நாங்க பார்த்துக்கிறோம்னா." வெளிய அவங்க ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது பார்த்தா, அங்க ஒருத்தன் ஐஸ் வண்டியில ஐஸ்கிரீம் குடுத்துட்டு இருக்கத பார்க்குறாங்க. அத பார்த்த உடனே நம்ம சிஐக்கு ஒரு டவுட்டா இருக்கு. அவன பார்த்துட்டு அங்கருந்து கேஷவ் கிளம்பிடுறாரு. ஏற்கனவே 2 குழந்தைங்க மிஸ் ஆயிருக்கும்போது, இன்னைக்கு 3வது குழந்தை மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு, அன்னைக்கு ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் வருது. அந்த குழந்தை மிஸ் ஆன இடத்துல ஏதாவது சிசிடிவி கேமரா இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும்போது, அந்த குழந்தை கரெக்ட்டா ஒரு ஐஸ்கிரீம சாப்பிட்டுட்டு, அந்த ஐஸ் குச்சிய கீழ போட்டுட்டு போனத பார்க்குறாரு. உடனே அந்த ஐஸ் குச்சிய எடுத்துட்டு லேப் டெஸ்ட்க்கு அனுப்புறாரு. அங்க இருந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, அதுல வந்து ஒரு போதை மருந்து கலந்திருக்கு சார். அத சாப்பிட்டோம்னா குறைஞ்சது 24 மணி நேரத்துக்கு அந்த குழந்தைங்க மயக்கத்திலிருந்து எந்திரிக்கவே எந்திரிக்காது அப்படின்னு நம்மளுக்கு ரிசல்ட் வருது. இப்படி தொடர்ந்து குழந்தைகள் கடத்தப்படுறதுனால, நம்ம அனு ரொம்பவே பயந்துட்டு கேஷவ்ட்ட சொல்றாங்க. "எனக்கு என்னமோ குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கே பயமா இருக்குன்னா, ஸ்கூலுக்கு அனுப்புறத பத்தி குழந்தைய பேசாதன்னு அவ படிப்பு தான் நம்மளுக்கு முக்கியம். நீ போலீஸ்காரன் பொண்டாட்டி இப்படி பயந்தா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, மத்தவங்கலாம் எப்படி போலீஸ்காரங்கள நம்புவாங்க?" அப்படின்னு சத்தம் போடுறாரு. மறுநாள் நம்ம ரஃபிக்ட்ட சொல்லி அந்த ஏரியால ஐஸ் வண்டி வச்சு ஐஸ் விக்கிற எல்லாரையுமே மொத்தமா கூட்டிட்டு வந்திருக்காரு. அங்க வச்சு மரியாதை உண்மைய சொல்லுங்க. யார் செஞ்சா? அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன கண்டுபிடிச்சு, "நீ தானடா செஞ்ச. நீ தான்டா அந்த ஏரியால ஐஸ் விக்கிறேன்னு" சொல்லிட்டு அடி அடின்னு அடிச்சு வெளுக்கிறார் ரஃபீக்கு. நம்ம கேஷவ் மீதி பேர் எல்லாத்தையுமே ரியாக்ஷன் பார்த்துக்கிட்டே இருந்தா, "சரி ஓகே ரஃபீக், எல்லாரையும் அனுப்பிவிடுன்னு" சொல்லிட்டு, அதுல ஒரே ஒருத்தன் மட்டும் திரு திருன்னு முழிச்சுட்டு இருப்பான். அவன புடிச்சு அடி அடின்னு அடிச்சா, "சார் அவர் தான சார் பண்ணாரு. என்னைய சார் அடிக்கிறீங்கன்னா?" "டேய், அவன் எங்க கான்ஸ்டபிள்டா. உன்னைய கண்டுபிடிக்கிறதுக்கு தான்டா அவன அடிச்சோன்னு" சொன்னோம்னா, இவன கூப்பிட்டு வெளு வெளுன்னு வெளுத்தெடுக்குறாய்ங்க. மரியாதை உண்மைய சொல்லுனா, "சார் எனக்கு எதுவுமே தெரியாது. என்கிட்ட ஒரு குரூப் வந்து இந்த ஐஸ் எல்லாம் நீ குழந்தைங்களுக்கு குடுக்கணும்னு சொல்லி சொல்லும். நான் குடுப்பேன் சார். அதுக்காக எனக்கு காசு குடுப்பாங்க சார். மத்தபடி அவங்க யாரு என்னன்னுலாம் எனக்கு தெரியாது சார்." அவன தூக்கி உள்ள போட்டுர்றாய்ங்க. மறுநாள் நம்ம கேஷவும், அனுவும் எப்பொழுதும் போல ஸ்கூல்ல கொண்டு போய் பாப்பாவ விட போறாங்க. அங்க நம்ம பாப்பாக்கு சாக்லேட் குடுத்தோம்னா, மாடியிலிருந்து நம்ம ஹெட் மிஸ்ட்ரஸ் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க பாப்பாக்கு சாக்லேட் குடுக்கும்போது, பக்கத்துல இருக்க பாப்பா பாவம் போல பார்த்தோம்னா, அந்த பாப்பாவையும் கூப்பிட்டு இவங்க சாக்லேட் குடுத்துட்டு, "போயிட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப நம்மளுக்கு குழந்தைகள கடத்துற அந்த கும்பல காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஆட்டோலயும், பைக்லயும் வராய்ங்க. அதுல ஒருத்தன் குப்பை பொறுக்குற மாரி வரான். நடந்து போற குழந்தைக்கு அதுல இருக்க ஒரு லேடீஸ் போய் இந்தா பிஸ்கட் சாப்பிடுறியா? ஐஸ்கிரீம் சாப்பிடுறியான்னு சொல்லி குடுத்தோம்னா, தனியா போகும்போது அந்த பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு அப்படியே மயக்கம் போட்டா, இவன் டக்குன்னு அவங்கள தூக்கி அவனோட சாக்கு பையில போட்டுட்டு, அங்கருந்து எதுவுமே தெரியாத மாரி குப்பை பொறுக்குற மாரி நடந்து போயிடுறான். அதே மாரி அன்னைக்கு ஒரு குழந்தைய கரெக்ட்டா சாக்கு பையில போட்டு நடந்து போயிட்டு இருக்கான். நம்ம கேஷவ் அங்க வந்தவரு, "ஏய் நில்லு, சாக்கு பையில என்ன இருக்குன்னு?" கேட்டா, "வேற ஒண்ணும் இல்ல சார். குப்பை தான் சார் இருக்குன்னா." "அப்புறம் என்ன ரத்தமா சிந்திட்டு இருக்குன்னா?" அப்பதான் பைய பார்க்குறாரு. அந்த சாக்கு பையில ரத்தமா சிந்திட்டு இருக்கு. இவரு அப்படியே நடுங்கி போயிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம, கையில ஒரு கொக்கி கம்பி வச்சிருப்பாரு. மிஸ் ஆனா இன்ஸ்பெக்டர போட்டுறணும்னு, அந்த பைய திறந்து பார்த்தோம்னா, உள்ளுக்குள்ள ஒரு செத்த எலி கிடக்கு. அத எடுத்து காமிச்சோனே, "சார் எலி சார்ன்னா." "சரி போ" அப்படின்னு நம்ம கேஷவ் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. நம்ம கேஷவ்க்கு ஒரு ஃபோன் வருது. அவரு ரஃபீக்கும் மிரண்டு போய் அங்க போய் பார்த்தோம்னா, அங்க ஒரு குழந்தையோட டெட் பாடி இருக்கு. அந்த குழந்தையோட டெட் பாடிய போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்புனோம்னா, அங்க தான் நம்ம டாக்டர் சொல்றாரு, "சார், குழந்தையோட இதயத்தையே தூண்டி எடுத்திருக்காங்க சார்ன்னா, வேற ஏதாவது செக்ஷுவல் அபியூஸ் ஏதாவது பண்ணியிருக்காங்களா? வேற ஏதாவது காயம் இருக்கான்னா?" "அந்த மாரிலாம் எதுவும் நடக்கல சார். ஆனா குழந்தையோட இதயத்த மட்டும் தூண்டி எடுத்திருக்காங்க சார். இவ்வளவு கொடூரமா யார் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியல சார்ன்னா." இவர் டென்ஷன் ஆயிட்டு, "அவன கண்டுபிடிச்சே தீருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு கொலவெறியோட ஃபுல்லாவே கேமராலருந்து சிசிடிவிய ஃபுல்லா செக் பண்ணி பார்க்குறாரு. அங்க குழந்தைகள் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து கடத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த கும்பல் பார்த்தீங்கன்னா, வண்டியில, கார்ல, ஆட்டோலன்னு சொல்லிட்டு அங்கங்க குழந்தைங்கள தொடர்ந்து கடத்திட்டே இருக்கிறத நம்மளுக்கு காமிக்கிறாங்க.
அதே மாரி இங்க நம்மளுக்கு அணுவ காட்டுறாங்க. அவங்க போய் ஒரு டாக்டர்ட்ட சொல்றாங்க, "சார் நான் சிஏ சாரோட ஒய்ஃபு. குழந்தைக்கு ரொம்ப காய்ச்சலா இருக்குன்னு" சொன்னோம்னா, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல மேடம். இந்த டேப்லெட்ட போடுங்க. அப்படி இருந்தும் குழந்தைக்கு காய்ச்சல் விடலைன்னா, நீங்க அடுத்த தடவ குழந்தைய கண்டிப்பா கூட்டிட்டு வாங்க" அப்படின்னா, "ஓகே சார்" அப்படின்னு அவங்க அங்கருந்து கிளம்பிடுறாங்க. அதே மாரி இவங்களுக்கு இன்னொரு டெட் பாடி கிடைக்குது. அந்த வயல்வெளியில கிடக்கிற குழந்தைய பார்க்கவே பாவமா இருக்கு. அந்த குழந்தைக்கும் பார்த்தீங்கன்னா, இதயத்த எடுத்துட்டு கொலை பண்ணி போட்டுருக்காய்ங்க. அந்த வயல்வெளிய சுத்தி செக் பண்ணி பார்க்கும்போது தான், அங்க எவனோ சரக்கு அடிச்சுட்டு நேத்து பார்ட்டி கொண்டாடி இருக்கான்னு தெரியுது. அந்த பசங்க யாருன்னு சொல்லி கூப்பிட்டு விசாரிச்சோம்னா, "சார் நாங்க எதுவும் பண்ணல சார். நாங்க பர்த்டே பார்ட்டி தான் சார் கொண்டாடினோம்." அப்படின்னு சொல்லிட்டு அவைங்க அங்க எடுத்த வீடியோ கேமராவையும் எடுத்து காமிக்கிறாய்ங்க. அந்த வீடியோவ பார்க்கும்போது தான் தெரியுது, இவங்க பாப்பா படிக்கிற ஸ்கூல் வேன் அங்க நிக்கிறது. நேரா ஸ்கூலுக்கு போறாரு. இந்த வேன் டிரைவர் யாரு? அப்படின்னு சொல்லி விசாரிச்சோம்னா, அந்த வேன் டிரைவரு கேஷவ பார்த்தோனே பதறி அடிச்சு ஓடுறான். அவன விரட்டி புடிச்சு கம்பியால அப்படியே குத்த போனோம்னா, "சார், சார் சாரி சார். என்னைய மன்னிச்சிடுங்க சார். நான் தெரியாம செயின திருடிட்டேன் சார். இனிமே அப்படி செய்ய மாட்டேன் சார்ன்னா." "ஏய் என்னடா புது கதை சொல்றேன்னு" கேட்டா, "சார் நான் ஒத்துக்கிறேன் சார். குழந்தைங்களோட செயின நான் திருடினேன் சார். அதனால தான் சார் உங்கள பார்த்துட்டு நான் பயந்து ஓடுனேன்னா." இவன நேரா இழுத்துட்டு வந்துட்டு, அங்க ஹெட் மிஸ்டர்ட்ட சொல்லி, "நான் இந்த சிசிடிவி கேமராவ செக் பண்ணணும். இவன் குழந்தைங்களோட செயின்லாம் திருடி இருக்கானா?" அப்படின்னு சொல்லிட்டு, அங்க சிசிடிவி கேமரால நேத்து நைட் அந்த வேன் எங்க இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறாரு. ஆனா, அந்த வேனு நேத்து நைட்டு ஃபுல்லாவே ஸ்கூல்லயே தான் இருந்திருக்குங்கிறது தெரியுது. அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இதே மாடல்ல, இதே வண்டி நம்பர்ல ஒரு வேன் வெளிய சுத்துது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறாரு. அதே மாரி அந்த குழந்தைகள கடத்தின கும்பல காட்டுறாங்க. மும்பைலேருந்து நம்மளுக்கு வண்டி 2 நாள்ல வந்துரும். போலீஸ் நம்மள ரொம்பவே சின்சியரா தேடிக்கிட்டு இருக்கு. அவங்கள்ட்ட மாட்டாம குழந்தைங்கள பத்திரமா நம்மளுக்கு வண்டி ஏத்தி விடணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல மேலிடத்துலேருந்து பிரஷர் அதிகமா வருது. நம்ம கேஷவ கிளி கிளின்னு கிழிக்கிறாங்க. இதுவரைக்கும் 12 குழந்தைகள கடத்தியிருக்காய்ங்க. 2 குழந்தைங்க டெட் பாடியா கிடைச்சிருக்கு. நீ என்னதாய்யா பண்ணிட்டு இருக்க? நீ இத கண்டுபிடிக்கலைன்னா, இத கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஆளா நான் போட வேண்டியது இருக்கும்னா, இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா சிசிடிவி கேமராவையும் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறாரு. எந்த வண்டியுமே கிடைக்கலன்னா, அப்பதான் நம்மளுக்கு பார்க்குறாரு. அந்த குப்பை அள்ளுறவன் மட்டும் காமனா போயிட்டு வரான்னு சொல்லிட்டு, ஜூம் பண்ணி பார்த்தோம்னா, அவனோட பையில இருந்து குழந்தையோட கைய வெளிய நீட்டிட்டு இருக்கத இவர் பார்த்துடுறாரு. பார்த்தோனே மிரண்டு போயிறாரு. நம்ம ரஃபீக்க கூப்பிட்டு காமிக்கிறாரு. இவன் தான் இத்தனையும் பண்ணிட்டு இருக்கவன். இவன் எங்க இருந்தாலும் உடனே தூக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, அங்க ஒரு ஃபேமிலியோட ஒரு பொண்ணு வந்துட்டு, நான் இன்ஸ்பெக்டர பார்த்து ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்கணும்னு சொன்னோம்னா, இன்ஸ்பெக்டர் பார்க்க முடியாது. ரொம்பவே பிஸியா இருக்காருன்னா, "சார் உங்க பொண்ணுக்கு ஒண்ணுனா நீங்க பேசாம இருப்பீங்களா? என் பொண்ணு அந்த அளவுக்கு ஒருத்தன் டார்ச்சர் பண்றான்னு சொல்லி சொல்றேன்னு" சொல்லி கத்துனா, நம்ம இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு, "என்னாச்சு? என்ன பிரச்சனைன்னா?" "சார் டெய்லிக்குமே என் பொண்ண ஒருத்தன் டார்ச்சர் குடுத்துக்கிட்டே இருக்கான். என் குழந்தையால தனியா போகவே முடியலண்ணா ரஃபீக். அது என்னன்னு சொல்லி போய் மொத பாருங்க. இத நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு நம்ம ரஃபீக் அனுப்பி விடுறாங்க. நம்ம ரஃபீக் பார்த்தீங்கன்னா, எப்பொழுது அவன் எங்க வம்பிழுப்பானோ, அந்த இடத்துல நீ போய் நில்லுமா. 2 பக்கமும் நாங்க ஆள் இருக்கோம். அவன நாங்க பார்த்துக்கிறோம்னு சொன்னோம்னா, அவங்க பேரண்ட்ஸ்லாம் பயப்படுறாங்க. "ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். இன்னைக்கு அவன நாங்க புடிச்சு உள்ள போட்டு பெலு பெலுன்னு வெளுத்து எடுத்துக்கிறோம்னு" சொல்லிட்டு நிக்கும்போது தான், நம்ம ரஃபீக் மிரண்டு போயிடுறாரு. அவங்கள டீஸ் பண்ணி வம்பிழுக்கிறது வேற யாரும் கிடையாது. அந்த குப்பை அள்ளுறவன் தான். அவன பார்த்த உடனே இவர் கன் எடுத்துட்டு நேரா நம்மளுக்கு கேஷவுக்கு ஃபோன் அடிக்கிறாரு. "சார் நம்ம குழந்தைய கடத்தினவன் தான் சார் இங்க நம்மளுக்கு அந்த பொண்ண வம்பிழுத்துட்டு இருக்கவே. உடனே நீங்க இங்க வாங்க சார்ன்னா." அவர் கன் எடுத்துட்டு இருக்கத பக்கத்துல இருந்த சின்ன பிள்ளை பார்த்துட்டு, எனக்கு அந்த கன்னு வேணும்னு கத்துனா, அவன் டக்குன்னு அங்க பார்த்துட்டு, அந்த பொண்ணுல கழுத்துல கத்திய வச்சுடுறான். நம்ம ரஃபீக் என்ன பண்றதுன்னு தெரியாம கன்ன கீழ போட்டா, அந்த பொண்ண கழுத்த சரமாரியா குத்திட்டு, அங்க இருந்து தப்பிச்சு போறான். "என்னைய வாடா புடிக்க பார்க்குறீங்கன்ட்டு." கரெக்ட்டா அந்த இடத்துக்கு வந்த நம்ம கேஷவ் பார்த்தீங்கன்னா, அவர் கன் எடுத்து கரெக்ட்டா அவன் கையில சுட்டுறாரு. வண்டி ஸ்கிட் ஆகி கீழ விழுந்தோம்னா, உடனே அவைங்க ஆட்கள் ஃபுல்லா அங்க வந்துடுறாய்ங்க. மொத்த பேரையும் அடிச்சு வெளுத்தோம்னா, மொத்த போலீஸ் டீம் வந்து அவைங்கள தூக்கிருது. அவைங்கள அடிச்சு வெளுத்து குழந்தைங்க எங்கெங்க இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சு, எல்லா குழந்தைங்களையும் ரெக்கவரி பண்ணி அவங்கவங்க பேரண்ட்ஸ்ட்ட ஒப்படைக்கிறாங்க. அங்க எல்லார் குழந்தையும் வந்துருச்சு. ஒரே ஒரு பேரண்ட்ஸ் மட்டும், "சார் என் குழந்தை மட்டும் வரல சார்" அப்படின்னா, இவர போட்டு அடி அடின்னு வெளுத்து எடுக்குறாரு கேஷவு. "டேய் மரியாதையா உண்மைய சொல்றா. மொத்தம் 14 குழந்தைகள கடத்தியிருக்க. 2 குழந்தைகள டெட் பாடியா தான் கிடைச்சுச்சு. இப்ப 11 குழந்தைகள நாங்க மீட்டுட்டோம். இன்னும் 1 குழந்தை எங்கடா இருக்குன்னு" சொல்லி கேட்டோம்னா, "சார் நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் மொத்தமே 11 குழந்தைங்க தான் கடத்தினேன். அந்த 11 குழந்தைங்களையும் நீங்க இப்ப புடிச்சுட்டீங்க. நான் ஏன் சார் குழந்தைய கொல்லப் போறேன்? நான் இங்கிருந்து மும்பைக்கு குழந்தைகள கடத்தி வித்துட்டு இருக்கேன். குழந்தைகள கொன்னா எனக்கு என்ன சார் லாபம்?" அப்படின்னு கேட்டா, கரெக்ட்டா நம்ம கேஷவுக்கு ஒரு ஃபோன் வருது. அங்க போய் பார்த்தா, காணா போன அந்த குழந்தை வழக்கம் போல இதயம் இல்லாம டெட் பாடியா கிடைக்குது. இவர் அப்படியே கண்ணு கலங்கிட்டு அங்க சுத்தி ஃபுல்லா வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பார்த்தோம்னா, இவங்களுக்கு ஒரு ஃபுட் பிரிண்ட் கிடைக்குது. அந்த ஷூவோட ஃபுட் பிரிண்ட் எடுத்து நம்ம ரஃபீக்ட்ட சொல்றாரு. "இது எந்த ஷூ? இந்த ஷூ யார் யூஸ் பண்றாங்க? என்னங்கிற ஃபுல் டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணுங்கன்ட்டு." அங்க அந்த குழந்தைய செக் பண்ணிட்டு இருந்ததுல ஒரு போஸ்ட்மார்டம் பண்ற டாக்டர் வந்து சொல்றாங்க, "சார் கண்டிப்பாக சொல்றேன். இத சர்ஜரிய பண்ணது ஒரு டாக்டர் தான். ப்ராப்பரான ஹார்ட் ஆப்பரேஷன் பண்ற எக்யூப்மெண்ட்ஸ வச்சு தான் ஹார்ட்ட எடுத்திருக்காங்கன்னு" சொன்னோம்னா, இந்த சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் விக்கிற எல்லா ஷாப்க்கும் போய் கேட்கறாங்க. "நீங்க கடைசியா யார் யார்ட்ட குடுத்தீங்கன்னு?" சொல்லி கேட்டோம்னா, எல்லாமே டாக்டரா இருக்கு. ஒரே ஒருத்தர் சுதாகர்ங்கிறவர் மட்டும் தனியா வந்து வாங்குனா சார்ன்னா, இங்க சிசிடிவி கேமரா இருக்குன்னா, "இல்ல சார்ன்னோனே" அந்த ஃபோன் நம்பர வாங்கிக்கிறாங்க. அந்த ஃபோன் நம்பர வாங்கி ட்ராக் பண்றாங்க. மறுபடியும் அவர் கால் பண்ணாருன்னா, நாங்க அத டேப் பண்ணி நாங்க கண்டுபிடிச்சுருவோம்னா, "ஓகே சார் ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னா."
நம்மளுக்கு மரண ட்விஸ்ட் நண்பா. அன்னைக்கு ஃபோன் ஆன் ஆயிடுச்சு. இங்க உடனேவே அந்த கால்ல டேப் பண்ணுங்க. யார் பேசுறா? என்ன பேசுறாங்கன்னு சொல்லி கேட்கணும்னா, அவர் அங்க கரெக்ட்டா ஃபோன் பண்ணிட்டு, "சாய்ராம்" அப்படின்னு சொன்னா, அத கேட்ட இங்க கேஷவு அப்படியே மிரண்டு போய் சீட்ல உட்கார்றாரு. அங்க பேசுறது யாருன்னு காமிக்கிறாங்க. இவரோட மாமனாரு. "அம்மா நான் சுதாகர் பேசுறேன். எனக்கு வந்து இந்த சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வேணும். கொஞ்சம் ரெடி பண்ணி வைக்கிறீங்களா? நான் வந்து வாங்கிக்கிறேன்." அப்படின்னு சொல்லி பேசினோனே, ஓகே சார் நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். வந்து வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு அந்த மெடிக்கல் ஷாப்ல ஃபோன வச்சுடுறாங்க. நம்ம ரஃபீக் பார்த்தீங்கன்னா, அந்த ஷூவோட ஃபுட் பிரிண்ட் டீட்டெயில்ஸ கொண்டு வந்து குடுக்குறாரு. "சார் இது வந்து போலீஸ்காரங்க யூஸ் பண்ற ஷூ. இந்த ஷூவோட சைஸ் வந்து 8ஆம் நம்பரு. இங்க சுத்தி நம்மளுக்கு விசாரிச்சதுல, இந்த சைஸ் ஷூவ, இந்த மாடல் ஷூவ யூஸ் பண்றது நீங்க மட்டும் தான் சார்." அப்படின்னா, இவர் அப்படியே யோசிச்சு பார்க்குறாரு. இத செஞ்சது ஃபுல்லா நம்ம மாமா தாங்கிறது இவருக்கு தெரிஞ்சிருது. நேரா வீட்டுக்கு போனோம்னா, அவர் எதுவுமே தெரியாம கேஷுவலா இருக்க மாரி, "மாப்ள வெளிய கறி எடுக்க போறேன். உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வரேன்னா, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ வாங்கிட்டு வாங்க மாமான்னா." அப்பதான் பார்க்குறாரு. இவர் பேசிட்டு இவரோட ஷூ அங்க இருக்கிறத எடுத்து போட்டோம்னா, "மாமா அது என்னோட ஷூ மாமான்னா." "இல்ல மாப்ள சைஸ் ஒரே மாரி இருக்கு. கலரும் ஒரே மாரி இருக்கா? அதனால வித்தியாசம் தெரியல. கோச்சுக்காதீங்க மாப்ள." அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷூவ மாத்தி எடுத்து போடுறாரு. அவர் வெளிய கிளம்புனோனே அவருக்கு தெரியாமயே அவர ஃபாலோ பண்ணிட்டு இவர் பின்னாடியே போறாரு. அங்க நேரா போயி நம்மளுக்கு மெடிக்கல் ஷாப்ல அத வாங்கிட்டு அவரு ஸ்கூல் வேன் மாரியே எல்லோ கலர் வேன ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருப்பாரு. அந்த வேன் எடுத்துட்டு அங்கருந்து கிளம்புறாரு. இவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணோம்னா, கரெக்ட்டா ஒரு வீட்ல இருக்க சின்ன பிள்ளைய பார்த்து, அந்த பிள்ளைட்ட பொம்மைய காமிச்சு வர சொல்றாரு. இவர் பின்னாடி நிக்கிறத கரெக்ட்டா அவர் பார்த்துட்டு, நம்ம மாமா வேக வேகமா வண்டி எடுத்துட்டு அங்கருந்து கிளம்புறாரு. இவர் விடாம பின்னாடியே விரட்டிட்டு போனோம்னா, டக்குன்னு நம்மளுக்கு ரஃபீக்குக்கு ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோன் அடிச்சுட்டு, "ரஃபீக் இந்த ஏரியாவுக்கு உடனே வாங்க" அப்படின்னு சொல்லி பின்னாடி ஓடிட்டு இருந்தோம்னா, அங்க வர ஒரு காரு இவர அடிச்சு தூக்கிருது. ரத்த வெள்ளத்துல நம்ம கேஷவ் விழுந்து கிடக்குறாரு. இவரோட மாமா அங்கருந்து எஸ்கேப்பு. அந்த கார ஓட்டிட்டு வந்தது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுக்கு அப்படியே மிரட்டி விட்டுறாய்ங்க. அது நம்ம சுனில் தான். நம்ம கேஷவ சீரியஸா இருக்காரு. அவர கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்தா, இந்த சுனில் யாருடான்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்டேஷனுக்கு புதுசா வந்திருக்க சர்க்கிள் இன்ஸ்பெக்டரு. வந்த உடனே இந்த கேஸோட ஃபுல் டீட்டெயில் எடுத்து செக் பண்றாரு. செக் பண்ணிட்டு இவங்க எல்லாரையும் டீம கூப்பிட்டு மீட்டிங் போட்டோம்னா, இது மொத்தம் ஒரு குரூப் கிடையாது. மொத்தம் இத பண்றது 2 குரூப்பு. குழந்தைகள கடத்துறது ஒரு குரூப்பு, குழந்தைகள கொலை பண்றது வேற குரூப்பு. நீங்க குழந்தைகள கடத்துன குரூப் தான் புடிச்சிருக்கீங்க. கேஷவ் வர்றதுக்கு முன்னாடிலேருந்தே பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் கிட்னாப் நடந்துட்டு இருக்கு. ஆனா கேஷவ் இந்த ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, குழந்தைகள கொலை பண்றதே நடந்திருக்கு. கேஷவ் எப்படி அப்படின்னு சொல்லி விசாரிச்சோம்னா, சார் அவர் மேல சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பில்லன்னு சொல்லி நினைக்கிறேன் சார் நான். அவர் மேல சந்தேகப்படுறதுக்கு நான் 2 காரணம். விஷயம் அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாரி கொலைகள் நடக்க ஆரம்பிச்சுச்சு. அதே மாரி அந்த ஷூ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இந்த ஏரியாலயே அவன் ஒருத்தன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். நமக்கு கேசவனோட பாஸ்ட்ட பத்தி விசாரிக்கணும்னு சொன்னோம்னா, அவர் சின்ன வயசுலேருந்து ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்திருக்காரு. அந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்கவங்களுக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சோம்னா, அந்த கேஷவ் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே ஒரு மாரியே வித்தியாசமா நடந்துக்குவான். யாரோடையும் சிரிச்சு கூட பேச மாட்டான், செய்ய மாட்டான். அவன வந்து நாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு போய் காமிக்கும்போது தான் தெரிஞ்சுச்சு. அவனுக்கு வந்து ஒரு டிஸார்டர் இருக்கு அப்படிங்கிறது. அதே மாரி ஒரு தடவ பார்த்தீங்கன்னா, அவன கிண்டல் பையன அடிச்சு மண்டைய உடைச்சுட்டான். அதனால பார்த்தீங்கன்னா, அவன போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருச்சு. சிறுவர் சீர்திருத்த பள்ளியில தான் அவன் படிச்சான். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் நல்லா படிச்சு ஏதோ போலீஸ் ஆயிட்டான்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் சார் அப்படின்றாங்க. இப்போ நம்மளுக்கு கேஷவ் பழைய ஊர்ல வேலை பார்த்த இடத்துக்கு போய் பார்த்தோம்னா, அவரோட பழைய குடியிருந்த வீட போய் பார்க்குறாங்க. கொய்யால நம்மளுக்கு அடுத்து ஒரு மரண ட்விஸ்ட் என்னன்னா, அந்த வீட்ல யாருமே குடியில்லாம இருக்காங்களே ஏன்? கேசவ் இங்கேருந்து காலி பண்ணிட்டு போய் இத்தன மாசம் ஆகியும் அப்படின்னு கேட்டா, அது வேற ஒண்ணும் இல்ல சார். அவரோட பொண்ணு பூஜா பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ல தான் இறந்து போயிட்டாங்க. சென்டிமென்ட்டா அதனால யாரும் வந்து இங்க நம்மளுக்கு தங்க மாட்டேங்கிறாங்க சார்ன்னா, நம்ம ரஃபீக் சொல்றாரு, சார் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. பூஜாக்கு நான் தான் ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்கி குடுத்தேன். நம்ம ஊர் ஸ்கூல்ல தான் சார் அவங்க படிச்சுட்டு இருக்காங்கன்னா, அந்த ஸ்டேஷன்ல உள்ளவர் சொல்றாரு, "சார் கிடையவே கிடையாது சார். நம்ம கேஷவ் சாருக்கு ஒரே ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஹார்ட் ஃபெயிலியர்ன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணதுல இறந்துட்டாங்க." அப்படின்னு சொன்னோம்னா, அந்த ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் எனக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா, "சார் அந்த டாக்டரும் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள்லயே இறந்து போயிட்டாரு. யாரோ அவர கொடூரமா கொலை பண்ணிட்டாங்க." அப்படின்னு சொல்லும்போது தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சீன காமிக்கிறாங்க. அந்த டாக்டர தான் இவங்க கொலை பண்ணியிருந்தது. நம்ம இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு, "ஏன்யா செத்து போனவங்களுக்கு வைத்தியம் பார்த்து காசு வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். செத்து போன பொண்ணுக்கு ஸ்கூல்ல அட்மிஷன் போட்ட அந்த டீச்சர் யார்யா? அவங்கள போய் நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு, அங்க அந்த ஹெட் மிஸ்ட்ரஸ பார்க்க போறாங்க. இன்னைக்கு கேஷவோட பொண்ணு ஸ்கூலுக்கு வந்திருக்கான்னு அங்க போய் கேட்டா, இன்னைக்கு வரல சார் அவங்க லீவுனா, நேத்து வந்திருந்தாங்களா? நேத்து வந்திருந்தாங்க சார்ங்கிறாங்க. அவங்களுக்கு கர்லிங் ஹேரா, நார்மல் ஹேரானா, கர்லிங் ஹேர் சார் அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம இன்ஸ்பெக்டர் ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாரு. இந்த ஃபோட்டோ யாருன்னு சொல்லி தெரியுதா? இந்த பாப்பா அழகா இருக்கு சார். யார் சார் உங்க பாப்பாவான்னு கேட்டா, செத்துப்போன கேஷவோட பொண்ணு. செத்துப்போன ஒரு பொண்ணுக்கு அட்மிஷன் போட்டு நீ ஸ்கூலே நடத்திருக்கியாமான்னு கேட்டா, சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். அன்னைக்கு வந்து கேஷவ் சார் அவங்க ஒய்ஃபை ஸ்கூல்ல பிள்ளைக்கு அட்மிஷன் போடுறதுக்காக வந்தாங்க சார். ஆனா அவங்க வந்தபோது பக்கத்துல பிள்ளையே இல்ல சார். ஆனா 2 பேருமே பாப்பா இருக்க மாரியே பிஹேவ் பண்ணி அந்த பாப்பாட்ட பேசுற மாரியே இருந்துச்சு சார்ன்னு சொல்லி காமிச்சா, ஃபர்ஸ்ட் சீன்ல நம்மளுக்கு காமிச்சத காமிக்கிறாங்க.
அவங்க பாப்பாவே அங்க உட்கார்ந்திருக்கலாம். ஆனா 2 பேருமே பாப்பாட்ட பேசுற மாரியே நம்மளுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு மாரி பயமா இருந்துச்சு சார். ஆனா கேஷவ் சார பார்த்தேன். அவர் ஒரு மாரி வித்தியாசமா ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அதனால நானும் பயந்து போயி, அங்க பாப்பா இருக்க மாரியே ரியாக்ட் பண்ணிக்கிட்டேன் சார். அதே மாரி காலையில கரெக்ட்டா ஸ்கூல்ல விடுறதுக்கு வருவாங்க சார். சாக்லேட் வாங்கி கையில குடுப்பாங்க சார். அந்த சாக்லேட் கீழ விழுகும் சார். ஆனா அதையும் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. திருப்பிட்டு ரிட்டர்ன் கூட்டிட்டு போகும்போதும் பாப்பா இருக்க மாரியே அவங்க ஸ்கூலுக்குள்ளருந்து கூட்டிட்டு போவாங்க சார். நான் இத பத்தி கம்ப்ளைண்ட் குடுக்கலான்னு பார்த்தா, அவர் தான் சார் சர்க்கிள் இன்ஸ்பெக்டரே. நான் யார்ட்ட கம்ப்ளைண்ட் குடுக்குறதுன்னு சொல்லி தெரியாம, நான் அவங்களோட மாமனார போய் பார்த்தேன் சார். அப்பதான் நம்மளுக்கு ஃபிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அவங்க மாமனார் எல்லா கதையும் சொல்றாரு. நாங்க எங்க குடும்பம், பூஜா எல்லாருமே பார்த்தீங்கன்னா, சந்தோஷமா அங்க வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்படின்னு சொல்லி காமிச்சோம்னா, அவ்வளோ சந்தோஷமான ஒரு ஃபேமிலியா இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூஜா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. மயக்கம் போட்டு விழுந்த பிள்ளைக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் காமிச்சோம்னா, அவங்களுக்கு ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதனால ஹார்ட்டே மாத்த வேண்டியது இருக்கு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இதே பிளட் குரூப்ல நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு டோனர் இருக்காங்க. நீங்க பணத்த மட்டும் ரெடி பண்ணி கட்டுங்க அப்படின்னு சொன்னோம்னா, இவர் அங்க எங்கேயோ உருட்டி பெரட்டி கஷ்டப்பட்டு பணத்த கட்டுறாரு. ரொம்பவே வேண்டிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன் முடிஞ்சுட்டு நம்மளுக்கு பாப்பா இறந்துருச்சுன்னு சொல்லிர்றாங்க. அங்க குடும்பமே கதறி அழுகுது. நம்மளுக்கு இங்க மிஸ்ட்ட சொல்றாரு. அதுலருந்தே பார்த்தீங்கன்னா, என் மாப்பிள்ளைக்கு போஸ்ட் ட்ராமேட்டிக் டிஸார்டர்ன்னு வந்துருச்சு. இல்லாத குழந்தைய இருக்கிற மாரி கற்பனை பண்ணிக்கிறாரு. குழந்தை இறந்தது தெரிஞ்சுச்சுன்னா என் மாப்பிள்ளை தாங்க மாட்டாரு. தயவுசெய்து நீங்களும் அதே மாரியே காமிச்சுக்கோங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அத ஃபுல்லாவே இங்க நம்மளுக்கு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர்ட்ட மேடம் சொல்றாங்க. இல்லாத ஒண்ண இருக்கிற மாரி கற்பனை பண்ணிக்கிறாரா? ஹலுசினேஷனா இது? அப்படின்னு சொல்லி காமிச்சோம்னா, இங்க இவருக்கு கியூர் ஆகி கரெக்ட்டா நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆக போறப்ப, நம்ம கேஷவ் அனுட்ட சொல்றாரு, "கொஞ்சம் வெளிய இரு. நான் உங்க அப்பாவோட கொஞ்சம் நேரம் பேசணும்." அப்படின்னு சொன்னோம்னா, மாமனுக்கு மருமகனுக்கு அப்படி என்ன ரகசியம்னா, "நீ கிளம்பு நான் பேசிக்கிறேன்னு" சொல்லும்போது, கரெக்ட்டா அவங்க வெளிய போறாங்க. நம்ம சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் உள்ள வந்துட்டாரு. "ஏன்டா மனசாட்சி இல்லாம கொடூரமா குழந்தைகள கொன்றிருக்கியே, மரியாதையா வாடான்னு" சொல்லிட்டு அங்க கேஷவ அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போறாரு. அம்மா அனு கதறாங்க. "சார் எங்க வீட்டுக்காரர் அப்படி கிடையாதுண்ணா. நீ வாடா மொதன்னு" சொல்லிட்டு, அவரு ஜீப்ல கூட்டிட்டு போகாம, நம்ம கேஷவ மட்டும் பைக்ல கூட்டிட்டு கிளம்புறாரு. அங்க நம்மளுக்கு வயல்வெளியில ஹசீனாங்கிற பொண்ணு இறந்துருந்துச்சுல, அங்க கூட்டிட்டு போய் காட்டுறாரு. "இந்த இடத்த பார்த்தா உனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, இங்க தான் ஹசீனாங்கிற குழந்தை இறந்து கிடந்துச்சுன்னா, அது வேற யார் குழந்தையும் கிடையாதுடா. என்னோட குழந்தடா" அப்படின்றாரு. நம்ம கேஷவ் மிரண்டு போயிடுறாரு. நம்ம சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, "உன்னைய அடிச்சு தூக்கி ஆக்சிடென்ட் பண்ணது நான் தான்டா. இந்த கேஸ நான் இன்சார்ஜா வாங்கிட்டு இதே ஸ்டேஷனுக்கு வரணுங்கிறதுக்காக, கொடூரமா ஒரு குழந்தைய இப்படி கொன்னுட்டியேடா இதயத்த எடுத்து. எனக்கு என் குழந்தை தான்டா உசுரு, உலகம் எல்லாமேன்னு" சொல்லி காமிச்சோம்னா, இவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. அந்த குழந்தை மேல உயிரே வச்சிருக்காரு. அந்த குழந்தைய லீவுக்கு இங்க ஊருக்கு அனுப்பி இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா, இப்படி கொடூரமா குழந்தை இறந்துருச்சு. நம்ம கேசவ கதறாரு. "சார் அந்த குழந்தைய கொன்னது நான் கிடையாது சார். அந்த குழந்தைய கொன்னவங்கள நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார். கூடிய சீக்கிரம் நான் புடிச்சிடுறேன் சார். நான் இதுக்கு மேலேயும் நீ சொல்ற கதைய நான் நம்பிட்டு இருப்பேன்னு நினைச்சியா? இதயத்தை எடுத்து கொலை பண்றதுனா எவ்வளவு வலிக்குங்கிறத நான் உனக்கு காட்டுறேன்டான்னு" சொல்லிட்டு அங்கேயே வச்சு அடிச்சு நம்மளுக்கு போட்டு தள்ள போறாரு. ஜஸ்ட் மிஸ்ல கேசவ் அங்க அவர அடிச்சு தள்ளி விட்டுட்டு அங்கருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. இங்க நம்ம இன்ஸ்பெக்டர் டீம் எல்லாத்தையும் கூப்பிட்டு மீட்டிங் போடுறாரு. இங்க இறந்து போன 3 பிள்ளைங்களுமே சேம் ஏஜ், சேம் பிளட் குரூப். கண்டிப்பாக அதனால கடைசியா மிஸ் ஆன இந்த குழந்தையும் நம்மளுக்கு கேஷவ் தூக்குறதுக்கு வருவான். "ரஃபீக் நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் லீட் பண்ணுங்க. அந்த குழந்தைய பாதுகாக்க வேண்டியது உங்க பொறுப்புனா." அங்க நம்மளுக்கு அந்த குழந்தைய ஃபாலோ பண்ணிட்டு நம்ம கேஷவோட மாமனார் சுத்திட்டு இருக்காரு. நம்ம கேஷவ் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க கான்ஸ்டபிள் ஒருத்தர கூப்பிட்டு பேசுறாரு. "எனக்கு நீங்க ஒரு முக்கியமான உதவி செய்யணும். இந்த விஷயத்த ஃபுல்லா செய்யறது என்னோட மாமா தான். ஆனா அவருக்கு பின்னாடி இருந்து இத பண்றது யாருங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னா, எப்படியாவது அந்த குழந்தைய நீங்க வெளிய கூட்டிட்டு வரணும். கண்டிப்பாக அந்த குழந்தைய என் உயிர குடுத்தாவது காப்பாத்துவேன். எனக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு" அங்க இருக்க கான்ஸ்டபிள் கேட்டோம்னா, "சரிங்க சார் நான் உங்களுக்காக பண்றேன்னு" சொல்லிட்டு, அந்த குழந்தைக்கு காவல் இருக்கவரு அந்த குழந்தைய சைக்கிள் ஓட்டுறதுக்காக வெளிய கூட்டிட்டு வராரு. கரெக்ட்டா இவங்கள ஃபாலோ பண்ணிட்டே இருந்த நம்ம கேஷவோட மாமனாரு அந்த கான்ஸ்டபிள அடிச்சு போட்டுட்டு, அந்த குழந்தைய உள்ள தூக்கிட்டு போனோம்னா, ஒய்யால மறுபடியும் ஒரு மரண ட்விஸ்ட்டு. அந்த கான்ஸ்டபிள் வெரட்டிட்டே நம்மளுக்கு வேனுக்குள்ள வரும்போது தான் பார்த்தீங்கன்னா, வேனுக்குள்ள இருக்கிறது நம்ம கேஷவோட ஒய்ஃபு. கான்ஸ்டபிள் மிரண்டு போய், "மேடம் நீங்களானா? அப்பா இந்த கான்ஸ்டபிள அடிச்சு கொல்லுங்கப்பா. இவன் உயிரோடயே இருக்கக்கூடாது. என்னைய பார்த்துட்டான்." அப்படின்னா, அந்த கான்ஸ்டபிள அங்கேயே அடின்னு அடிச்சு போட்டுட்டு, ரஃப்மனுக்கு குழந்தைய கூப்பிட்டுட்டு வேன்ல கிளம்புறாங்க. அங்க இருந்து கேஷவ பார்த்துட்டு விடாம விரட்டி வராரு. அந்த பாப்பாவும் ஜன்னல் வழியா எட்டி தவிக்கிட்டு இருந்தோம்னா, இவர் டக்குன்னு அந்த பாப்பாவ மட்டும் கைய பிடிச்சு இழுத்து காப்பாத்திடுறாரு. நம்ம அனு வெறி பிடிச்ச மாரி கத்துறாங்க. "அப்பா அவன் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான்ப்பா. எப்படியாவது அந்த குழந்தை எனக்கு வேணும்ப்பான்னு" சொன்னோம்னா, கரெக்ட்டா நம்ம கேஷவ் அனுவுக்கு தான் ஃபோன் அடிக்கிறாரு. "அனு நீ எங்க இருக்கன்னு?" சொல்லி கேட்டோம்னா, கரெக்ட்டா வேன்ல வந்துட்டு இருந்தாங்க. பக்கத்துல இருக்க கோயில பார்த்துட்டு, "இங்க பக்கத்துல பெருமாள் கோயில்ல இருக்கேங்க." அப்படின்னா, "நீ எங்கேயும் போயிறாத. அங்கேயே இரு. நான் உடனே வரேன்னு" சொல்லிட்டு, நம்ம கேஷவ் அங்க பெருமாள் கோயிலுக்கு உடனே போறாரு. நம்ம அனுவோட அப்பா சொல்றாரு, "எம்மா நீ கரெக்ட்டா கோயில்ல இரு. மாப்பிள்ளைய நான் கவனிச்சுக்கிறேன்." அங்க கேசவ் குழந்தைய மயக்கத்தோட இருக்கத
நம்ம அணுகிட்ட கொடுத்துட்டு, "நீ இங்க குழந்தைய பார்த்துட்டு பத்திரமா இரு. நான் உடனே வரேன்னு" சொன்னோம்னா, கரெக்ட்டா வாசல்ல வேணும்னே வேன் கிராஸ் ஆகுது. அந்த வேன விரட்டிட்டு நம்ம கேசவ அவங்க மாமா பின்னாடியே ஓடுறாரு. இதான்டா நேரம்னு நம்ம அணு குழந்தைய தூக்கிட்டு எஸ்கேப்பு. அவர் மாமாவ விரட்டி போயி நம்மளுக்கு தனியா ஒரு காட்டுக்குள்ள நிப்பாட்டுனோம்னா, அவர போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. "ஏன் மாமா இப்படி பண்ண? உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? குழந்தைய இப்படி இதயத்த எடுத்து கொன்றிருக்கியே, செஞ்சிருக்கியேன்னா, நீ ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர். என்ன பண்ண? என் பேத்தி இறந்து போகும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். குழந்தை இறந்து போனதுக்கப்புறம் அணுவுக்கு மாடியிலேருந்து கீழ விழுந்து தலையில அடிபட்டுச்சுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல அவங்க அட்மிட் ஆயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா, "அம்மா அணு எங்க?" அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு கேட்டா, நம்ம கேசவ் மிரண்டு போய் பார்க்குறாரு. என்னாச்சுன்னு சொல்லிட்டு டாக்டர்ட்ட போய் கேட்டோம்னா, அவங்களால குழந்தை இறந்தத இன்னும் ஏத்துக்க முடியல. அவங்களுக்கு அந்த ஷார்ட் டெர்ம் டிஸார்டர் வந்திருக்கு. அதனால நீங்க வந்து குழந்தை இருக்கிற மாரி அவங்கள்ட்ட நடந்துக்கங்கன்னு டாக்டர் சொன்னோம்னா, நம்ம கேஷவ்க்கு இந்த ப்ராப்ளம் கிடையாது. ஒரிஜினலான ப்ராப்ளம் நம்மளுக்கு அணுவுக்கு தான் இந்த ப்ராப்ளம் இருக்கு. இவங்க அதனால குழந்தை இருக்கிற மாரியே காமிச்சிட்டு இருக்காங்க. நம்ம மாமா சொல்றாரு, "அந்த உண்மை மட்டும் தான் மாப்ள உங்களுக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு தெரியாத மிகப்பெரிய உண்மை இருக்கு. அந்த விஷயத்த நீங்க தாங்க மாட்டீங்கங்கிறதுனால நாங்க யாருமே உங்கள்ட்ட சொல்லாம மறைச்சிட்டோம்னு" சொல்லி காமிக்கிறாய்ங்க. நம்ம அணுவும், அவங்க அப்பாவும் ஹாஸ்பிட்டல்ல போயி குழந்தை இப்படி இறந்துருச்சு, செஞ்சிருச்சுன்னு பேசிட்டு இருக்கும்போது தான், அங்க இருக்க இன்னொரு டாக்டர் சொல்றாரு, "சார் உண்மைய சொல்லணும்னா, உங்க குழந்தைக்கு எந்த ஹார்ட் டிசீஸுமே இல்ல. நீங்க குழந்தைய கொண்டு போகும்போது, அந்த குழந்தையோட உடம்புல இதயமே இல்ல சார்." அப்படின்னா, "என்னங்க சொல்றீங்கன்னு?" இவங்க மிரண்டு போயிட்டாங்க. உண்மையிலே நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பணக்கார வீட்டு குழந்தைக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்கும். அதே பிளட் குரூப்ல இருந்த நம்ம பூஜாவோட ஹார்ட் எடுத்து அந்த குழந்தைக்கு வைக்கிறதுக்காக, நம்ம பூஜாவ கொன்னுட்டு, அந்த டாக்டர் காச வாங்கிட்டு, அந்த ஹார்ட்ட இன்னொரு குழந்தைக்கு வச்சு விட்டுட்டான். இத தெரிஞ்ச உடனே அனு டென்ஷன் ஆயி அந்த டாக்டர போய் அடிக்கிறாங்க. அந்த டாக்டர் தான் பார்த்தீங்கன்னா, மாடியிலருந்து புடிச்சு தள்ளியே விட்டுருப்பான். இந்த விஷயத்த உங்கள்ட்ட சொல்ல வேணாம் தான் மாப்ள சொல்லல நானு. ஆனா என்னால அப்படியே விட முடியல. அந்த டாக்டர ஏதாவது பண்ணணும்னு சொல்லி நெனச்சேன். என்ன பண்றதுன்னு அப்பதான் சொல்லி காமிச்சப்ப தான், ஃபர்ஸ்ட் சீன் அந்த டாக்டர கொலை பண்ணது இவர் தான். அந்த மாஸ்க்க ரிமூவ் பண்றப்ப காமிக்கிறாங்க. நம்ம கேஷவ் தாங்க முடியாம உட்கார்ந்து கதறி அழுகுறாரு. அதோட இல்ல மாப்ள. நம்ம அனு பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்கும்போது தற்கொலைக்கு முயற்சி பண்றாங்க. அவங்க அப்பா தடுத்தோம்னா, "என் குழந்தைக்கு ஆப்பரேஷன் பண்ணியே ஆகணும்ப்பா. என் குழந்தைக்கு ஆப்பரேஷன் பண்ணலன்னா நான் செத்து போயிருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரியாக்ட் பண்றாங்க. "நீ கவலையே படாதம்மா. குழந்தையோட பிளட் குரூப் உள்ள பொண்ண நான் கூட்டிட்டு வரேன். அந்த குழந்தைக்கு ஆப்பரேஷன் பண்ணலான்னு" சொல்லிட்டு தான், மொத இவங்க குழந்தைய இப்படி கடத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு ஆப்பரேஷன் பண்றதுக்காக ஒரு டாக்டரையும் கடத்திட்டு வந்து வச்சுட்டு, அந்த டாக்டரோட குழந்தைய கடத்தி வச்சு மிரட்டுறாங்க. "நீ ஆப்பரேஷன் பண்ணலன்னு சொல்லி சொன்னோம்னா, நான் உன் குழந்தைய கொன்றுவேன்னு" சொல்லிட்டு, அந்த டாக்டர் வேற வழி இல்லாம இவங்களுக்கு தொடர்ந்து ஆப்பரேஷன் பண்ணி குடுக்குறாரு. "நான் என் பொண்ணு உயிரோட இருக்கணுங்கிறதுக்காக எத்தனை குழந்தைய வேணாலும் நான் கொல்லுவேன் மாப்ள. இத தடுக்க யார் வந்தாலும் நான் விடமாட்டேன்னு" சொல்லிட்டு, அவங்க மாமா அங்கிருந்து கிளம்பிடுறாரு. நம்ம கேசவ் அப்பதான் யோசிச்சு பார்க்குறாரு. ஆஹா! குழந்தைய நம்ம அணு குட்டையில குடுத்துட்டு வந்தோம்னு சொல்லிட்டு, பதறி அடிச்சுட்டு நேரா இங்க வீட்டுக்கு வந்தோம்னா, நம்ம அவங்க கேஷுவலா உட்காந்து பேசிட்டு, "பாப்பா இந்த பொறு நான் உனக்கு ஜூஸ் போட்டு குடுக்குறேன்னு" இல்லாத அவங்க குழந்தைட்ட பேசுற மாரியே உட்காந்து ஜூஸ் போட்டுட்டு இருக்காங்க. அங்க கேஷவ் வந்த உடனே, "பாப்பா எங்க?" அப்படின்னு கேட்டா, "இந்தா உட்காந்துருக்காளுங்க. பாப்பாக்கு தான் நான் ஜூஸ் போட்டுட்டு இருக்கேன்னா." "நான் கேட்டது நம்ம குழந்தைய இல்ல. நான் உன்ட்ட கோயில்ல குடுத்த குழந்தைய எங்கன்னு சொல்லி கேட்டோம்னா, ஓ! உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? உங்கள்ட்ட நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கலங்க. ஆனா நம்ம பாப்பாவ எப்படியாவது காப்பாத்தி ஆகணுங்க. அதுக்காக தாங்க நான் இவ்வளவு செய்றேன்னு" சொன்னா, "நம்ம பாப்பா இறந்து போயிருச்சுடி. உனக்கு புரியுதா புரியலையான்னா, நம்ம பாப்பா சாகல. பைத்தியம் மாரி பேசாதீங்க, செய்யாதீங்கன்னா மரியாதையா சொல்றேன். அந்த பாப்பா எங்க இருக்குன்னு" சொல்லி கேட்டோம்னா, அந்த பாப்பா பத்திரமா பெட்டியில தூங்கிட்டு இருக்குங்க. நம்ம குழந்தை இன்னும் சாகலங்க. நம்ம குழந்தைக்கு ஆப்பரேஷன் பண்ணணுங்கன்னா, பைத்தியம் மாரி பேசாதன்னு சொல்லிட்டு, அங்க இருக்க பெட்டிய திறந்து பார்த்தோம்னா, அதுல அந்த குழந்தை மயக்கம் போட்டு கிடக்கு. இவங்க கோவமா ஒரு கட்டைய எடுத்து ஒரே அடியா நம்மளுக்கு தலையில கேஷவ அடிச்சிடுறாங்க. அவ ரத்த வெள்ளத்துல மயக்கம் போட்டு விழுந்தா, "நான் என்ன பைத்தியமா? குழந்தை உயிரோட இல்லன்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அத நான் நம்பணுமா? எனக்கு என் குழந்தைய காப்பாத்துறதுக்காக எத்தன குழந்தைய வேணாலும் நான் கொல்லுவேன். இத யார் தடுத்தாலும் நான் விடமாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேஷவ இழுத்துட்டு போய் ரூம்ல போட்டுறாங்க. கரெக்ட்டா இப்ப இருக்க நம்ம சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் நம்ம கேஷவ தேடிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோம்னா அணுவ பார்த்துட்டு, "ஆமா கேஷவ் இங்க வந்தாரான்னா?" "இல்ல சார் வரலையே சார்." "அப்படின்னா நீங்களும் ஒரு அம்மாமா, உங்களுக்கும் புரியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதே மாரியே தொடர்ந்து குழந்தைகள உன் புருஷன் கொன்னுட்டே இருக்காரு. உன் புருஷன் வந்தா உடனே எனக்கு சொல்லுமான்னு" சொல்லிட்டு வீட்டுக்குள்ள பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்ப போறப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஜீப்ல இருக்கும்போது நம்ம அணு வந்து, "பாப்பா அங்கிளுக்கு டாட்டா சொல்லுனா." அவங்களும் அப்படியே கேஷுவலா அத கண்டுக்காம கிளம்பி போன இன்ஸ்பெக்டர் டக்குன்னு ஒரு செகண்ட் கெஸ் பண்றாரு. ஆமா, இந்த ஹெலுசினேஷனு நம்ம கேஷவுக்கு தானே இருக்குன்னாங்க. இவங்க இல்லாத பாப்பாவ பார்த்து நம்மளுக்கு டாட்டா சொல்ல சொல்றாங்கன்னோனே, கரெக்ட்டா கெஸ் பண்ணிட்டு மறுபடியும் இவர் ஜீப்ப வளைச்சிட்டு வராரு. உள்ள வந்து சைலன்ட்டா கதவ திறந்து பார்த்தோம்னா,
நம்ம அணு குழந்தை இருக்க மாரியே எப்பயும் போல பேசிட்டு இருக்காங்க. இவர் டவுட் ஆயி மறுபடியும் வீட்டுக்குள்ள வராரு. சைலன்ட்டா எல்லா வீட்லயும் நம்மளுக்கு ரூம செக் பண்ணி பார்த்தோம்னா, "என்ன சார் ஆச்சு? மறுபடியும் வந்திருக்கீங்க, செஞ்சிருக்கீங்கன்னா?" "இல்லம்மா ஒண்ணும் இல்ல." அப்படின்னு ஃபுல்லாவே தேடி பார்த்தவரு, கரெக்ட்டா அந்த மரப்பெட்டிய தெறந்து பார்க்க போறாரு. ஒரே அடியா இவரையும் தலையில அடிச்சிடுறாங்க. இவரையும் இழுத்துட்டு போயி நம்மளுக்கு ரூமுக்குள்ள அடைச்சிட்டு, அந்த ரூமையே ஃபுல்லா நம்மளுக்கு லாக் பண்ணி, மரக்கட்டையா வச்சு ஆணி அடிச்சோம்னா, அந்த பாப்பா மயக்கம் தெளிஞ்சது. நம்மளுக்கு இவங்கள பார்த்துட்டு ஜஸ்ட் மிஸ்ல அங்கருந்து ஜன்னல் வழியா குதிச்சு ஓடியே போயிருச்சு. நேரா ஓடுனது அவங்களோட வீட்டுக்கு போகுது. அங்க நம்ம ரஃபீக் இருக்காரு. குழந்தை வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னோனே, "இந்த குழந்தைய நீங்க பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் உடனே சாருக்கு ஃபோன் பண்றேன்னு" சொன்னோம்னா, இவங்க இங்க ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. நம்ம இன்ஸ்பெக்டர் மயக்கம் போட்டு கிடக்குறாரு. குழந்தைய ஃபாலோ பண்ணிட்டே வந்த அனு பார்த்தீங்கன்னா, அங்க ரஃபீக்க பார்த்துட்டு, "ஆமா, சார பத்தி ஏதாவது தெரிஞ்சுச்சா ரஃபீக்?" அப்படின்னு கேட்டா, "இல்லக்கா இன்னும் தெரியலன்னா, இந்த வீட்டு குழந்தை தானே காணா போணுச்சுன்னா." ஆமாக்கா நான் அந்த குழந்தைய பார்க்கலாமான்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்லக்கா உள்ள போய் பாருங்கன்னு" சொன்னோனே, நம்ம அனு அந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்குறாங்க. அதே சமயத்துல மயக்கம் தெளிஞ்சு நம்ம இன்ஸ்பெக்டர் எந்திரிச்சா, ரஃபீக்குக்கு ஃபோன் அட்டெண்ட் பண்ணிட்டு, "சார் குழந்தை வந்துருச்சு சார். நீங்க எங்க சார் இருக்கீங்கன்னு?" கேட்டா, "குழந்தை வீட்டுக்கு வந்துருச்சா? அங்க நம்ம கேஷவோட ஒய்ஃப் வந்தாங்களான்னு?" கேட்டா, ஆமா சார் வந்தாங்க சார்ன்னா." "ஏய் இவ்ளோ பேர கடத்தி கொலை பண்ணிட்டு இருக்குது அவ தான். உடனே அவள போய் புடி. குழந்தைய காப்பாத்து. மிஸ் ஆனா கன் எடுத்து ஷூட் பண்ணுன்னு" சொல்லிட்டு இருக்கும்போதே, அவங்க உள்ள போய் அவங்க அப்பா, அம்மாவ அடிச்சுட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு வராங்க. "அக்கா வேணாக்கா, குழந்தைய விட்டுருங்கக்கா" அப்படிங்கிறாரு. "அதெல்லாம் விட முடியாதுடா" அப்படின்னு சொல்லி குழந்தைய வச்சு மறைச்சுக்கிட்டே வந்தவங்க, டக்குன்னு அவரோட கன்ன புடுங்கிட்டு, கையில இருக்க கத்தியால சரமாரியா அவர அங்கேயே குத்தி கிழிச்சுட்டு, அங்கருந்து குழந்தைய தூக்கிட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம கேஷவ அந்த இன்ஸ்பெக்டரும் கதவ உடைச்சுட்டு இங்க வந்து பார்த்தோம்னா, நம்ம கேஷவட்ட கேட்குறாரு, "உன் ஒய்ஃபோட நம்பர் சொல்லுன்னு" சொல்லிட்டு, நம்மளுக்கு கிரைம் பிரான்ச்ல ஃபோன் பண்ணி, இந்த நம்பர் உடனே எங்க இருக்குன்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணுங்கங்கிறாங்க. அதே சமயத்துல நம்மளுக்கு அணுவ காமிச்சோம்னா, இவங்க ஏற்கனவே போய் ஒரு டாக்டர பார்த்துருப்பாங்கல்ல, அந்த டாக்டர போய் பார்த்து, "என் குழந்தை திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துருச்சு சார். என்னாச்சுன்னே தெரியல. நீங்க உடனே கிளம்பி வாங்கன்னு" சொல்லிட்டு, அவர அங்கருந்து கார்ல கூப்ட்டுட்டு கிளம்புறாங்க. "ஏம்மா, ஊர விட்டு தள்ளி நம்ம 5 கிலோமீட்டருக்கு மேல வந்துட்டோம். இவ்வளவு தூரமா வந்து உன் குழந்தை விளையாண்டு மயக்கம் போட்டுச்சுன்னா?" "சார் வாங்க சார். இங்க தான் சார் என் குழந்தை இருக்குன்னு." இவங்க எப்பயுமே எல்லா குழந்தைய வச்சு ஆப்பரேஷன் பண்ற அதே குடோனுக்கு இவர கூட்டிட்டு போறாங்க. அனுவும் அவங்க அப்பாவும் இல்லாத குழந்தைய அங்க இருக்கிற மாரி பெட்ல படுக்க வச்சா, நம்ம டாக்டருக்கு ஒண்ணுமே புரியல. "ஏம்மா என்னம்மா எந்த குழந்தைக்கு மேல ஆப்பரேஷன் பண்ணணும்னு" சொல்லி கேட்டா, "இந்தா இருக்குல்ல சார், இந்த குழந்தைக்கு தான். அந்த படுத்திருக்கு இல்லையா, அந்த குழந்தையோட இதயத்த எடுத்து இங்க வைக்கணும்னா." "என்னம்மா லூசு மாரி பேசிட்டு இருக்கன்னு" கேட்டா, அவரோட அசிஸ்டன்ட் சொல்றாரு, "டாக்டர் அங்க கொஞ்சம் டேபிள்ல பாருங்க" அப்படின்னு காமிச்சா, இதுவரைக்கும் எடுத்த 3 குழந்தைங்களோட இதயத்தையும் ஒரு பாட்டில்ல போட்டு வச்சிருக்காய்ங்க. "என்னடா இவங்க குலோப் ஜாமுன ரசகுல்லால போட்டு வச்ச மாரி வச்சிருக்காய்ங்கன்னு" கேட்டா, "அவங்க சொல்றத செய்யல. நம்ம நிலைமையும் அதுதான். அதனால நீங்களும் அங்க குழந்தை இருக்க மாரியே காமிச்சுக்கங்க" அப்படின்னு சொன்னோம்னா, அங்க பார்த்தா, ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் இறந்து கிடக்குறாரு. "எம்மா இவர் யாரும்மான்னு" கேட்டா, ஏற்கனவே இந்த டாக்டர் தான் பார்த்துட்டு இருந்தாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா, இங்க குழந்தையே இல்ல. என் குழந்தைக்காக இன்னொரு குழந்தைய கொல்றேன்னு சொல்லிட்டு என்ட்ட அனாவசியமா பேசினாரு. அதனால அவர கொன்னுட்டோம்னா, இவர் மிரண்டு போயிறாரு. வேற வழியே இல்ல. நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாரி நடிக்கணும்னு சொல்லிட்டு, அந்த குழந்தைய எடுத்து வச்சுட்டு கொஞ்சிட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாரி ஆரம்பிக்கிறாரு. அதுக்குள்ள இங்க கேஷவும், நம்ம இன்ஸ்பெக்டரும் இங்க வந்துட்டாங்க. நம்ம கேஷவ்ட்ட கன்ன குடுத்து முன்னாடி அனுப்பிவிட்டோம்னா, உள்ள வந்தோனே டாக்டர்ட்ட கேட்குறாங்க, "அணு எங்க? அணு எங்கன்னு?" கேட்டா, நம்ம அணு பின்னாடி வந்து நின்னா, "அணு சொல்றத கேளு. அந்த குழந்தைய உயிரோட விட்டுரு. நம்ம குழந்தை இறந்து போச்சுன்னா." அவங்க டென்ஷன் ஆயிட்டு, நம்ம கேஷவ அடி வெளுத்து எடுத்துடுறாய்ங்க. நம்ம கேஷவ் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்தா, அடுத்து நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து, நம்ம கேஷவோட மாமாவையும் அடி வெளுத்து எடுக்குறாரு. அதுக்குள்ள நம்ம டாக்டர் அந்த குழந்தைய தூக்கிட்டு போனோம்னா, நம்ம அணு அந்த குழந்தைய தேடிட்டு வராங்க. நம்ம அசிஸ்டன்ட்ட கேட்குறாங்க, "மரியாதையா அந்த குழந்தைய குடுத்துருங்கண்ணா. வேணாம்மா இந்த குழந்தை பாவமான்னு" சொன்னோம்னா, அங்க இருந்த கத்தி எடுத்துட்டு அந்த அசிஸ்டன்ட்ட குத்தி கிழிச்சிடுறாங்க. அடுத்து நம்ம டாக்டர் என்ன பண்ணாங்கன்னே தெரியல. மறுபடியும் அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்துடுறாங்க. அதுக்குள்ள நம்ம இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா, நம்ம கேஷவோட மாமாவ கொன்னே புட்டாரு. அடுத்து இங்க அணு கிட்டக்க வந்தோம்னா, நம்ம அணு, "என் குழந்தையோட உயிர நான் காப்பாத்தணும்னா, இந்த குழந்தையோட இதயத்த நான் எடுத்து தான் ஆகணும்னு" சொன்னா, யோசிச்சு பார்த்தவரு டக்குனு அங்க இருக்க கத்தி எடுத்துட்டு, அங்க இருக்க பெட் மேல கத்தியால குத்த போற மாரி காமிக்கிறாரு. "இங்க படுத்திருக்க உன் குழந்தைய நான் கொன்றுவேன்னு" சொல்லிட்டு, மரியாதையா அந்த குழந்தைய குடுன்னு நம்ம இன்ஸ்பெக்டர் கையில வாங்குறாரு. கையில வாங்கிட்டு அங்கருந்து போறதுக்குள்ள சரக்குன்னு கத்தியால சொருகி எடுத்துடுறாங்க நம்ம அணு. ரத்த வெள்ளத்துல நம்ம இன்ஸ்பெக்டர் சாஞ்சோம்னா, வேற வழியே இல்லாம மயக்கம் போட்டு எந்திரிச்ச கேஷவு, அவங்கள ஒரே அடியா தலையில அடின்னு அடிச்சு, நம்ம அணுவ காலி பண்ணிடுறாரு. அவங்க சாகறதுக்கு முன்னாடி கூட, பாப்பா அவங்க மடியில படுத்து, அப்படியே நம்மளுக்கு கட்டி பிடிக்கிற மாரியே ரியாக்ட் பண்ணிட்டே போறாங்க. நம்ம எல்லாருக்குமே அப்படியே கண்ணு கலங்கிருது. அவங்களோட தாய்ப்பாசம். எல்லாமே முடிஞ்சு, இப்ப நம்ம கேஷவ் மறுபடியும் டியூட்டிக்கு கிளம்புறப்ப காமிச்சோம்னா, டியூட்டிக்கு வண்டியில கிளம்புறவரு வீட்ல திரும்பி பார்த்தோம்னா, நம்ம அணுவும், பாப்பாவும் நின்னு டாட்டா காட்டுறாங்க.
இவர் டாட்டா காட்டுற மாரியே நெனச்சுக்கிட்டே, அதே மாரியே திருப்பி பாய் சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புறாரு. அப்படியே நம்மளுக்கு பிஜிஎம் போட்டு இந்த படத்த முடிக்கிறாங்க. நண்பா உண்மையிலே ஒரு அருமையான கிரைம் த்ரில்லர் படம் பார்த்த திருப்தி எனக்கு கிடைச்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. மறுபடியும் அடுத்து ஒரு நல்ல வீடியோல உங்கள நான் சந்திக்கிறேன். பாய் பட்டூஸ்.